தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்ஃபிளிக் பெருசாச்சுன்னா லாக்டவுன்லாம் வருமா என்ன அப்படின்னு பல பேரை யோசனை பண்ணிட்டு இருந்தோம்ல சமீப காலமா. இப்ப பாகிஸ்தான் நம்ம நடந்திருக்கு, பார்ஷியல் லாக்டவுனை கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் இந்த கான்ஃபிளிக் பெருசாச்சுனாக்கா முழு லாக்டவுனையும் நம்ம ஃபேஸ் பண்ண போறோன்ற மாதிரி தான் அங்க நிலைமை போய்கிட்டு இருக்கு. இதை பத்தியும் இந்த ஈரான் கான்ஃபிளிக்ட்ல அமெரிக்காவோட லாசஸ் இருக்குல்ல, இது எல்லாத்த பத்தியும் தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற ஷெஹபாஸ் ஷெரீஃப், இவர் தலைமையில ஒரு உயர்மட்ட அதிகாரிகள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தின் முடிவுல என்ன தெரியுமா முடிவு எடுத்திருக்காங்க? இது போல நம்ம பாகிஸ்தான்ல பிரச்சனை இன்னும் பெருசா மாறுது. மிடில் ஈஸ்ட்ல ப்ராப்ளம் தான், ஆனா நமக்கு பெருசா எரிபொருள் கிடைக்காம நம்ம தட்டுப்பாடை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பங்க் எல்லாம் ஃபுல்லா நிரம்பி வழியுது. எத்தனை வாட்டி பங்க்ல ஃபில் பண்ணாலும் பட்டு காலியாவது. ஷார்டேஜ் அவ்வளவு ஹெவியா இருக்கு. நம்ம ஒரு பெரிய முடிவு எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது பார்ஷியல் லாக்டவுன்ன்ற விஷயத்த அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ல. எங்கேயோ ஒரு நாடை பத்தி பேசல, நமக்கு அண்டை நாடு பாகிஸ்தான். அங்க இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்குள்ள அங்க இருக்க கடைகள் எல்லாத்தையும் மூடிடணும். அங்க இருக்கிற வணிக வளாகங்கள் இருக்குல்ல, ஒன்னு கூட ஓப்பன்ல இருக்கக்கூடாது. 8 மணிக்கு மேல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். இன்னொரு பக்கம் இந்த ஹோட்டல்ஸ், அப்புறம் இந்த திருமண மண்டபங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அதிகபட்சம் 10 மணி நேரம் தான் ஓப்பன்லேயே வச்சிருக்கணும். நைட்டு அதுக்கு மேல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். அங்க பெருசா வாகனங்கள் சேரதை பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ப்ரோ, நைட்டு 8 மணி நைட்டு 10 மணி ஓகே தான் ப்ரோ. இதை பார்த்தா பெருசா லாக்டவுன் மேலே தெரியலன்னு உங்களுக்கு தோணலாம். அதான் பார்ஷியல் லாக்டவுன்னு சொன்னேன். ஆனா இந்த வார் இன்னும் நிக்காம பெருசா போச்சு. ஃபுல் பிளெஜா ஒரு பெரிய எனர்ஜி லாக்டவுனை பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ணும். இது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்? இப்போ உலக நாடுகள் ஒன்னா இது போல எனர்ஜி லாக்டவுனை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எல்லா நாடுகளையும் பதம் பார்க்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு ரியாலிட்டிக்காக தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இப்பயே சொல்லி அலர்ட் ஆகிற. அவ்வளவுதான். ஓகே. தெஹ்ரான், ஈரானோட கேபிட்டல், தொடர்ந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடி மேல் அடியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட ரெட் கிரசன்ட் இருக்குல்ல, இந்த அமைப்பு என்ன தெரியுமா சொல்லுது? இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து இந்த ஈரான் முழுக்க ஏவுகணைகளை வீசி அடிக்கிறதுல 17 சிவிலியன் ஏரியாஸ் அஃபெக்ட் ஆகிக்கிறதா சொல்றாங்க. நான் அப்புறம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஆயிரக்கணக்கில் தானே முதல்ல வீடியோல சொன்னீங்கன்னு சில பேர் டவுட்ல கேட்கலாம். மக்கள் இது என்னன்னா, கடந்த ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல மட்டும் 17 சிவிலியன் ஏரியாஸ் அவங்க அடிச்சிருக்காங்களாம். அதைத்தான் இங்க ரெட் கிரசன்ட் இப்படி சொல்லியிருக்காங்க. சிவிலியன்ஸ் ஏரியாஸ்ல அடிக்கிறாங்க அப்படின்னா அங்க சிவிலியன்ஸ் எந்த பேரு கேஷுவாலிட்டிஸா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஈரான் பிரசிடென்ட் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இப்ப நம்ம நாடு அசாதாரண சூழலுக்கு மத்தியில இருக்கு. கிட்டத்தட்ட 1,40,00,000 ஈரானிய மக்கள் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. யாரு? ஈரானோட அதிபர் சொல்றாரு அந்த விஷயத்த. 1,40,00,000 பேர் கிட்டத்தட்ட போர் வீரர்கள் மாதிரி ஒரு கன்சிடர் பண்றாரு. அவ்வளவு பேர் நாட்டுக்காக தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டீங்க. உங்களை நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. நீங்க எல்லாம் தியாகம் பண்றப்ப நான் பண்ணாமையா இருப்பேன்? நான் இது வரைக்கும் இந்த நாட்டுக்காக என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன், இப்பயும் அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன், இதுக்கப்புறமா அர்ப்பணிப்பேன். தியாகம் அப்படின்றது நமக்கு புதுசு இல்லை. ஈரானை டிஃபெண்ட் பண்ண எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நீங்க போவீங்களே, அப்போ உங்களோட தலைவரான நானும் போய் ஆகணும்ல, நானும் போவேன்னு அவரும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண போறவங்க லிஸ்ட்ல சேர்ந்துருக்காராங்க. யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா ஆயிரக்கணக்கில் சோல்ஜர்ஸை கிரவுண்ட் இன்வேஷனுக்காக ஈரானுக்குள்ள அனுப்புதுன்னு வைங்க. அங்க 1,40,00,000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா நிலைமை என்னங்க ஆகும்? ஒன்னு, அமெரிக்கா இஸ்ரேல் பட அதிநவீன வெப்பன்ஸை கொண்டு போயிட்டு கொத்து அங்க மனுஷங்களை கொண்டு குவிக்கும். அப்படி இல்லையா, இந்த 1,40,00,000 பேரை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா படையோட நிலைமை. இப்ப நடந்துட்டு இருக்க போர் அமெரிக்கர்களுக்கான போரான்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பதில் அமெரிக்காவில் இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சொல்லட்டுமே, கரெக்டா இருக்கும். இவர் பேரு டான் பேயர். இந்த நார்த் வெர்ஜினியா இருக்குல்ல, அதுல இருந்து வந்திருக்க யூஎஸ் ஹவுஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவ்ங்க. இவர் இப்ப என்னென்ன சொல்றாருன்னா, அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு இந்த போர் மேல துளியும் ஈடுபாடு கிடையாது. இந்த போர் எதுக்கு நடக்குதுன்னு இன்ஃபேக்ட் அவங்க தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்போட வார் அப்படின்னு தான் இதை நான் கன்சிடர் பண்றேன். இந்த வார் ஸ்மார்ட்டான வார் கிடையாது. இந்த வார் சட்டப்பூர்வமான வாரம் கிடையாது. இந்த வார் மாரலி ரைட்டான ஒரு வாரம் கிடையாது. இந்த வார் நம்ம நேஷனல் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அமெரிக்காவுக்கு பிரச்சனைனா அமெரிக்கா படை களமிறக்கி விடலாம். ஏன்னா அமெரிக்கா படையில இருக்கிறதெல்லாம் நம்மளோட சோல்ஜர்ஸ், நம்மளோட சிட்டிசன்ஸ். அதை விட்டு எங்கேயோ போயிட்டு ஈரான் அடிச்சு எதுக்கு இந்த போர்? நம்மளோட அவ்வளோ குடிமக்கள் உயிரை பணையும் வச்சு
ட்ரம்ப்போட இந்த வாரில் ஒட்டுமொத்த ரீஜனல் பீஸும் டீஸ்டெபிலைஸ் பண்ணப்பட்டிருக்கதா சொல்றாரு. உலக அமைதிக்காக தான் வந்தேன்னு ட்ரம்ப் கிளைம் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா அமைதியை குலைக்கிறவரா இருக்காருன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பயங்கரமா பேசியிருக்காரா. இன்னொரு பக்கம் அமெரிக்கா முழுக்க பல பெரிய பெரிய தலைகளை ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இதே கருத்தை தான் உடன்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? தயவு செஞ்சு ரிப்பப்ளிகன் லீடர்ஸ் முன்வாங்க, ட்ரம்ப்பை கன்வின்ஸ் பண்ணுங்க. கன்வின்ஸ் பண்ண முடியலையா, பயிலா இருக்கல உங்களுக்குன்னு, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க, இந்த போரை நிறுத்துங்கன்னு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற நம்பர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான நம்பர்ஸ். அதாவது அமெரிக்கா இந்த போர்ல எந்த அளவுக்கு இது வரைக்கும் அசட்ஸ் இழந்துகிட்டு இருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தின டேட்டா தான். இது வரைக்கும் அமெரிக்கா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாவை இழந்திருக்காங்க. இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு திறமை செலவு பண்றாங்களா? 10,000 கோடி ரூபா. ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு நாளும் மணி எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிஷின்ஸ் இருக்குல்ல, அதையும் ஃபுல்லா விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெட் அது போல விஷயங்கள்லாம் சொல்றேன். இது பத்தாதுன்னு இது வரைக்கும் இந்த கான்ஃபிளிக்ட்ல 15 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்காங்க. 15 பேர். நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸ் காயம்பட்டிருக்காங்க. அதுல பெரும்பாலானவங்க டியூட்டிக்கு திரும்பினாலும், சர்வீஸை திரும்ப ஆரம்பிச்சாலும், சில பேர் இன்னும் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காங்க. அவங்க நிலைமை நினைக்கும் போது தான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் அமெரிக்கா இந்த கான்ஃபிளிக்ட்ல இழந்த வானூர்திகள் இருக்குல்ல, அதை சார்ந்து சொல்ற மக்களே, இது கூட சில அசட்ஸையும் சேர்த்து பார்க்க போறோம். ஒன்னொன்னும் அவ்வளோ கோடிக்கணக்கான பணம், ஒன்னொன்னத்தோட விலையும். ஆனா அதெல்லாம் பட்டு ஈரான்ல காலி ஆயிட்டு இருக்கு. இதுல முதல்ல நீங்க பார்க்க போறது F-15E ஸ்ட்ரைக் ஈகிள். ஆக்சுவலா இது வரைக்கும் 4 அழிக்கப்பட்டாச்சு. எப்படி ப்ரோ 4த்தையுமே ஈரான் தான் அழிச்சுதான் கேட்டீங்கன்னா, அப்படி சொல்லிட முடியாது. அமெரிக்கா அதை ஒத்துக்காது. ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலமா சில விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்காவோட மிடில் ஈஸ்ட் பேஸ்லயே அது டேக் ஆஃப் ஆகிறப்ப, லேண்டிங் பண்றப்ப மிஸ்ஃபயர் பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அது பிளஸ் ஒரு ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஈரான் ஏர் டிஃபென்ஸ் அடிச்சதா சொல்லப்படுது. ஸோ ஒட்டு மொத்தமா 4 ஜெட்ஸ் இந்த F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் காலி பண்ணப்பட்டிருக்கு. இது ஒன்னத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? இந்திய ரூபாய் மதிப்புல 808 கோடி ரூபாய் ஒரே ஒரு ஜெட்டோட விலை. அப்ப இது வரைக்கும் 4 ஸ்வாகா. ஓகே, ரெண்டாவது F-35 லைட்னிங் 2. இந்த ஜெட்டை பத்தி சொல்லணும்னா, மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் ஃபைட்டருங்க. ரேடார் கண்ணில் மண்ணை துவிட்டு எப்படியோ டார்கெட்டை ஹிட் பண்ற மிக முக்கியமான ஒரு ஃபைட்டர். ஆக்சுவலா கடந்த மார்ச் மாசம் 19ஆம் தேதி கிரவுண்ட் ஃபயர் மூலமா இந்த ஒரு விமானத்தை டேமேஜ் பண்ணிட்டாங்க. கிரவுண்ட் ஃபயர்னா சர்ஃபேஸ் டு ஏர் லான்ச் இருக்குல்ல, மிசைலை பேஸ் பண்ணி சொல்றேன், அப்படி அடிச்சு இதை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிருந்தாங்க. இதை இயக்கின பைலட் இருக்கார்ல, அவரு சில காயங்களோடு உயிர் தப்பிச்சிட்டாருங்க. அது வரைக்கும் ஓகே. இந்த விமானமும் சேஃபா லேண்டிங் ப்ரொசீஜரை மேற்கொண்டாச்சு. அது பட்ட டேமேஜ் இருக்குல்ல, அது செம ஹெவி. இது ஒன்னத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? 930 கோடி ரூபாய். தொட்டால எவ்வளவு கோடி போகுது பத்திர ஒரு விமானமும். மூணாவதா A-10 தண்டர்போல்ட் 2. இதை பத்தி சொல்லணும்னா, கடந்த 3ஆம் தேதி தான் இந்த ஒரு தண்டர்போல்ட் விமானத்தை ஈரான் ஏர் டிஃபென்ஸ் காலியே பண்ணிடுச்சுங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு ஒட்டு மொத்தமா. இதுல இருந்து பைலட் எஜெக்ட் பண்ணுவார்ல, அந்த ப்ராசஸ் நடக்கும்ல, அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. அது இதுன்னு எதுவுமே மாட்டிக்காம அவர் உயிர் பழிச்சிட்டாரு, அவரு ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. சமீபத்தில் ஈரான் இது போல சுட்டு வீழ்த்திருச்சு ஒரு அமெரிக்க விமானம், அது வந்து பைலட் மட்டும் எஸ்கேப் பண்ணான்னு சொன்னாங்கல்ல, அந்த விமானம் தான் இது. இந்த விமானம் என்னாச்சு? காலி. விமானம் டேமேஜ் இல்லைங்க, ஒட்டு மொத்தமா செதஞ்சே போயிடுச்சு, உருக்குலைஞ்சிருச்சு. ஆனா பைலட் மட்டும் உயிர் பழிச்சிட்டாரு. இது ஒன்னத்தோட விலை பாத்தீங்கன்னா மற்ற விமானங்களோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மி தான், 177 கோடி ரூபாய். இந்த லிஸ்ட்ல 4ஆவது நீங்க பார்க்க போறது E-3 சென்ட்ரி அவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, AWAC. இது என்னன்னாக்கா ஒரு ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்க. அதாவது பேஸ் இருக்குல்ல, கண்ட்ரோல் பேஸ், இங்க இருந்து ஃபுல்லா ஆர்டர் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த சோல்ஜர்ஸ்க்கு மற்ற ஆஃபீஷியல்ஸ்க்கு. அதுவே ஒரு விமானத்துல அது நடந்த அப்படிங்க இருக்கும். அப்படி பறக்கும் ஒரு கண்ட்ரோல் கமாண்ட் யூனிட் தான் இந்த விமானம். இப்ப ஏற்பட்ட விமானம் தான் ஒரு ஏர் ஆபரேஷன்ஸ்க்குமே பிரெயின். இது இல்லைனாக்கா அடுத்து என்ன பண்ணணுன்ற விஷயம் அங்க இருக்க களத்துல இருக்க யாருக்குமே தெரியாம போயிடும். அப்பேற்பட்ட இது ஒரே நேரத்துல 600 டார்கெட்ஸ் அதனால ட்ராக் பண்ண முடியும். ஒரே நேரத்துல 600, எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ஆனா ஈரான் ஒட்டுச்சா? இதையும் கதையை முடிச்சாங்க. இந்த வகையில ஒரு விமானத்தை அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அது எங்க தெரியுமா? சவுதி பேஸ்ல அங்க வச்சு அடிச்சாங்க. எப்படி ப்ரோ, இது பறக்கும் போதெல்லாம் அவ்வளவு தூரம் த்ரெட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிருமே, அதையும் தாண்டி எப்படி ஈரான் அடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, பறக்க விட்டா தானே. அந்த பேஸ்ல இந்த விமானத்தை பார்க் பண்ணி வச்சிருந்திருக்காங்க ஓரமா. அந்த பார்க் பண்ண விஷயம் தெரிஞ்சு, அந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு அங்க அடிச்சிருக்கு ஈரான். ஆக்சுவலா இது ஒரு பேரிழப்பு தாங்க அமெரிக்காவுக்கு. எதை வச்சு சொல்றேன்னா, அமெரிக்கா கிட்ட இன்னும் 16 மட்டும் தான் இருக்கு பேலன்ஸ். இந்த E-3 சென்ட்ரி அவாக்ஸ் சொன்னல, இந்த வகையான விமானங்கள் ஒட்டு மொத்தமாவே 16 மட்டும் தான் கையிருப்பு இருக்கு. ஆக்சுவலா ஏஜ்டு விமானங்கள்னு சொல்லுவாங்க, பல வருஷங்களா சர்வீஸ்ல இருந்துட்டு இருக்குது ஒன்னொன்னும். இது எதுக்காக இன்னொரு பேர் எடுப்புன்னு சொல்றேனாக்கா, விலை எவ்வளவு தெரியுமா? இந்த ஒரு விமானத்தோட விலை
2790 கோடி ரூபாங்க ஒரே ஒரு விமானத்தோட விலை. ஸோ இது மாதிரி இன்னும் அவங்ககிட்ட 16 தான் இருக்குனாக்கா, ஆனாலப்பட்ட அமெரிக்கா பணபலம் பொருந்தி அமெரிக்கா கிட்டே ஒன்லி 16 தான் இருக்குனாக்கா, இந்த ஒன்னு இப்போ டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கல, இது எவ்வளோ பெரிய இடப்பரப்பு யோசிச்சு பாருங்க. இந்த லிஸ்ட்டில் 5வது நீங்கள் பார்க்க போகிற விமானம் KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர். டேங்கர் பேரில் ஒன்று தெரிஞ்சிருக்கோம். இந்த நடுவானில் மற்ற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புற விமானம் தான் இந்த KC-135. இந்த ஈராக்ல அமெரிக்காவோட பேஸ் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மேலே இது பறந்துட்டு இருக்கும்போது மிட் ஏர் கொலிஷன் நடக்குதுங்க. அவ்வளோதான், இது ஒன்று டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதில் ஈரானுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் மிட் ஏர் கொலிஷனில் இது ஒட்டுமொத்தமாக கண்டமாயிடுச்சு. இந்த விமானத்தோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? ஒன்றுத்தோட விலை 482 கோடி ரூபாய். எவ்வளோ அமௌண்ட் பார்த்துல ஒன்றுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் 6வதா சினுக் 47. இது ஆக்சுவலாக அமெரிக்கா மிலிட்டரியில் இருக்க ஹெவி லிஃப்ட் ஹெலிகாப்டர். இது ஆக்சுவலாக குவைத் பேஸில் சர்வீஸில் இருக்கும்போது ட்ரோன் ஸ்ட்ரைக் நடக்குது. பண்ணது வேற யாரு? ஈரான் தான். இது டேமேஜ்லாம் இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக உரு தெரியாமல் அடிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக இந்த சினுக் 47. இது ஒன்றுத்தோட விலை எவ்வளோ தெரியுமா? 352 கோடி ரூபாய். இந்த லிஸ்ட்ல நீங்க கடைசியா பார்க்க போறது MQ-9 ரீப்பர். ஆக்சுவலா அமெரிக்காவோட பேர் சொல்ற அன்மேன்டு வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன்ல இது முக்கியமான ஒன்று. கிட்டத்தட்ட 17 MQ-9 ரீப்பர்ஸை இது வரைக்கும் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்திருக்கு. எத்தனை? 17. இது ஒன்றுத்தோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 300 கோடி ரூபாய். இங்க ஹைலைட் என்ன தெரியுமா? அமெரிக்கா கோடிகளில் கொட்டி ஒரு வெப்பனையும் உருவாக்குறாங்க, ஒவ்வொரு மிஷினையும் உருவாக்குறாங்க. ஆனா ஈரான் லட்சங்கள்ல மட்டுமே செலவு பண்ணி அவங்க கதையை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரெண்டு தரப்பு இருக்க பெரிய வித்தியாசமே. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மோசமான காலகட்டத்துக்கு இந்த உலகம் தயாராகிட்டு இருக்கு. அந்த டீல் போடப்படுற வரைக்கும் இந்த ஃப்ரேஸ் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.